प्रार्थने। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஒன்பதாவது அத்தியாயம். பதினேழாவது ஸ்லோகம். அகம் கிரதுரகம் யஜ்ஞக ஸ்வதாகம் அகமௌஷதம் மந்திரோகம் அகமேவாஜ்யம் அகம் அக்னிரகம் புத்தம். இதான் கடைசியாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதில் அகம் அகம்னு 2 தடவை வருது. இதை மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு தான் சம்ஸ்கிருத கிளாஸில் வேறு டாபிக் வந்துட்டு கட்டாக்கட் அப்படின்ட்டு, அதாவது தமிழில் திபு திபு என்று வந்தார்கள், குபு குபு என்று ரத்தம் கொட்டியது. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத 2 வார்த்தைகள் வந்ததுன்னா அதை இரட்டை கிளவி அப்படிம்பாங்க. அர்த்தமுள்ள 2 வார்த்தைகள் வந்தது, மீண்டும் மீண்டும், தினம் தினம், அந்த மாதிரி வந்ததுன்னா அதை அடுக்கு தொடர் அப்படிம்பாங்க. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பீப்சா அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி பிரிவு கிடையாது, ஆனால் 2 வார்த்தைகள் வந்தா புனப் புனக அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு பீப்சா அப்படின்னு பேர். இப்போ 17 9வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத் ஸ்ரீமத் பகவத் கீதா அத் 9மோ அத்தியாயः. 17 9வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். பிதா அகம் அஸ்ய ஜகதः மாதா தாதா பிதாமகः வேத்யம் பவித்ரம் ஓங்காரः ரிக் யஜு ஒரு நிமிஷம் சாம யஜுஹு ஏவ ச. நான் ரிக்கு அப்படின்னு படித்தேன். அங்கே இருக்கிறது ரிக் அப்படின்னு இருக்கு. பிதா அகம் சேரும்போது பிதாகம், அகம் அஸ்ய சேரும்போது அகமஸ்ய. ஜகத்தக அக விசர்க்கம் வந்திருக்கு. அடுத்தது
கடின எழுத்துக்கள் வரல. அப்போ என்னாகும்? நமோ நாராயணா மாதிரி ஜகதோ மாதா. அந்த இடத்துல நாம் மூச்சு எடுக்கிறதா இருந்தால் ஜகதகன்னு சொல்லுவோம், தொடர்ந்து சொல்கிறதா இருந்தால் ஜகதோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிதாமக. பிதாகம் வேற, பிதாமக வேற. இதில் வந்து பிதா, பிதாவுடைய பிதா பிதாமக, பிதாவுடைய அம்மா, பிதாவுடைய மாதா பிதாமகி. அதே மாதிரி மாதா அம்மா, அம்மாவுடைய அப்பா மாதாமக, அம்மாவுடைய அம்மா மாதாமகி. சரி, அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா பிரபிதாமக, அப்பாவுடைய அப்பாவுடைய அம்மா பிரபிதாமகி. அது மாதிரி மாதாவுக்கு பிரமதாமகின்னு வார்த்தை இருக்கான்னு தெரியல. இது எங்கே வரும் அப்படின்னா, ஸ்ராத்தம் தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா, அதில் பொதுவாக நம்ம 3 தலைமுறைக்கு கொடுப்போம். அம்மா வழியில் 3, அப்பா வழியில் 3. அந்த இடத்துல இந்த வார்த்தைகள் பிரயோகம் வரும். இங்கே பகவான் சொல்கிறாரு, நான் தான் அப்பாவும் நான் தான் தாத்தாவும் அப்படி எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். வேத்யம் பவித்ரம் ஓங்காரக சேரும்போது பவித்ரம் ஓங்காரக. அந்த இடத்துல மூச்சு விட்டோம் அப்படின்னா ஓங்காரக அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து சொல்கிறதா இருந்தால் அந்த விசர்க்கம் மறைஞ்சிரும், சொல்ல வேண்டாம். அப்புறம் ரிக்கு சாம சேரும்போது ரிக் சாம. யஜுகு, யஜுகு விசர்க்கம் அது இர்ரா மாறும். பொதுவாக விசர்க்கம் முதல்ல மாறக்கூடிய மாற்றம் அதுதான். சஜிஷோஹோ ருகு, அது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏவோட சேர்ந்து ரேன்னு மாறி யஜு ரேவச்ச. இது வந்து இதில் வரக்கூடிய உணர்ச்சி விதிகள். அஸ்ய ஜகதக, இந்த உலகத்தினுடைய பிதா அகம், தந்தை நானே. மாதா, சரி அப்பா நீங்கள் என்ன, அம்மா வேறையான, அம்மாவும் நான் தான். தாத்தா, காப்பாற்றுறது வேற ஏதாவது ஆளான்னா, தாத்தாவும் நான் தான். இந்த இடத்துல சங்கரர் அது எப்படி இருக்கிறாருன்னா, இந்த உயிர்களுக்கு கர்ம பலனை தரக்கூடியவனும், தாத்தா அப்படிங்கிறத கர்ம பலனை தரக்கூடியவனும் நான் தான். பிதாமக, நம்ம எல்லாம் நமக்கு ஒரு அப்பா இருக்கான்னு நினைக்கும், அந்த அப்பாவுக்கு அப்பா யாருன்னா அதுவும் நான் தான். இது ஒரு அன்ன பூர்ண ஸ்தோத்திரம் நினைக்கிறேன். அதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் வரும். மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவபக்தாச்ச சுதேஷோ புவனத்ரயம். என்னோட அம்மா வந்து பார்வதி தேவி, அப்பா சிவபெருமான், சிவன் அடியார்கள் எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்க, 3 உலகமும் என்னுடைய சொந்த நாடு தான் அப்படின்னு. அது மாதிரி அப்பாவுக்கு அப்பாவும், அப்பாக்களுக்கு அப்பாவுக்கு அப்பா, அப்பாக்களுக்கெல்லாம் அப்பாவும் பிதாமக நான் தான். இனி புராணங்களில் பொதுவாக பிதாமகன்னு யாரை சொல்லுவாங்கன்னா பிரம்மாவை சொல்லுவாங்க. ஏன்னா முதல் சிருஷ்டி பிரம்மாவிலிருந்து வந்தது, அதனால் பிரம்மா எல்லாருக்கும் தாத்தா. அதனால் புராணங்களில் பார்த்தீங்கன்னா பிதாமகங்கிற வார்த்தை பிரம்மாவுக்காக வேண்டி பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது வேத்தியம் அப்படின்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. பவித்ரம் தூய்மையானது. ஓங்காரக ஓங்காரமாக இருப்பது. ரிக்கு வேதம், சாம வேதம், யஜுகு இதில் வேதம்னு எடுக்க வேண்டாம். ரிக்கு அப்படிங்கிறது செய்யுள் வடிவான மந்திரங்கள், சாமங்கிறது பாடல் வடிவான மந்திரங்கள், யஜுகு அப்படிங்கிறது
செய்யுள் வடிவம், உரைநடை வடிவமான மந்திரங்கள். இந்த 3மே எல்லா மந்திரங்களும் நான் தான். 4 வேதத்துலேயும் 3 விதமான மந்திரங்களும் இருக்கும், முத்தமிழ் அப்படிங்கிறது மாதிரி. அதனால் எல்லாமே நான் தான். இப்போ பகவான் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் இருந்தே இதுதான் சொல்லிட்டு வரார். எல்லாரும் பலவிதமாக உன்னை கும்பிடுறாங்களே, ஒன்றை மட்டுமே கும்பிடுறது எப்படி அப்படின்னு கேட்டால், அப்படின்னு சொல்லிட்டு அகம் கிரதுர் அகம் யக்ஞக அப்படின்னு பிரம்மார்ப்பண மந்திரம் மாதிரி ஒரு மந்திரத்தை பகவான் சொல்லிட்டு, அடுத்தது அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாமாகவும் நான் தான் இருக்கிறேன். பொதுவாக இந்த பகவான் எல்லாமாகவும் நான் தான் இருக்கிறேங்கிறத புராண ரீதியாக சொல்கிறதுக்கு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், ருத்ர திரிஷதி, இந்த மாதிரி நூல்கள் எல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா பகவான் எல்லாமாக இருக்கிறார், தேவி எல்லாமாக இருக்கிறார், விஷ்ணு எல்லாமாக இருக்கிறார், சிவன் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இந்த சஹஸ்ரநாமங்கள் வர்றது. இங்கேயும் பகவான் அந்த மாதிரி எல்லாமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகம்: பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹः. இந்த இடத்துல நமக்கு ஒரு டெண்டன்சி வரலாம், பிதா தா அப்படின்னு சொல்கிற டெண்டன்சி வரலாம். தா தான் சொல்லணும், தா சொல்லக்கூடாது. வேத்யம் பவித்ரமோங்காரஹ வேத்யம் பவித்ரமோங்காரஹ ரிக்ஸாமயஜுரேவ ச ரிக்ஸாமயஜுரேவ ச பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்கார ரிக்ஸாமயஜுரேவ ச. 13வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 11 இருக்கும். என் கண்ணில் கொஞ்சம் கோளாறு. 11வது அத்தியாயம் 39. அங்கேயும் பகவான் வாயுர் யமோக்னிர் வருண சசாங்கः பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமகஸ்ச. அர்ஜுனன் சொல்கிறான், நீதான் பிரஜாபதி, நீதான் பிரபிதாமக அப்படின்னு சொல்கிறார். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், தாத்தா தாத்தாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, பிரபிதாமக அப்படின்ட்டு நீதான் எல்லாமாக இருக்கிறாய் அப்படின்னு விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அப்புறம் 43 பிதாஸ்ய லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् नत्वसमो अस्त्यप्यधिक कुतोन्यः. ஏற்கனவே எனக்கு அகங்கிறதுல கஷ்டப்பட்டீங்க, அதை விட கஷ்டப்படுத்துகிற வார்த்தை இது. குதோன்ய லோகத்ரயோப்ய பிரதிம பிரபாவ. இதுலேயே பிதாசி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தது 44லையும் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரமாதயே த்வாமஹமீஷமீட்யம் இதைவ புத்ரஸ்ய சகைவ சக்யுஹு பிரிய பிரியாயார்ஹசி தேவ சோடும். இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு அர்ஜுனன்னா, உன்னை கைகாலில் விழுந்து பிடிச்சி கேட்டுக்கிட்டேன்,
ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றை பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டேன். ஹே சகா, ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். நீ என்னை மன்னிச்சிரு. பிதைவ புத்திரஸ்ய, அப்பா எப்படி பிள்ளைய மன்னிச்சிருவாரோ, சக்கேவ சக்கியு, நண்பன் எப்படி நண்பனை மன்னிச்சிருவானோ, பிரியாயாக, காதலன் இப்படி காதலியை மன்னிச்சிருவானோ, அது மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறது இந்த இடம். சரி, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அர்த்தத்தில் ஸ்லோகம் இருக்குது, பிறகு வரக்கூடிய சொன்னேன். இப்போ நான் 9வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கதிஹி பர்த்தா பிரபுः சாக்ஷி நிவாசः சரணம் சுஹ்ருத் பிரபவः பிரலயः ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். புணர்ச்சி விதிகள். கதிஹி அது கடின எழுத்தும் எதுவும் வராததுனால முதல் மாற்றம் மட்டும் இர்ன்னு மாறும், அது அப்படியே இருக்கும். அப்போ கதிர் பர்த்தா. பிரபுஹு விசர்க்கம், அடுத்தது சா வந்திருக்கு, அதனால் அது என்னவாகும், இஸ்ஸா மாறும். சா தா வந்ததுன்னா விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அப்போ பிரபு சாட்சி. அடுத்தது நிவாசக, விசர்க்கத்துக்கு பிறகு ஷா வந்திருக்கு, அப்போ விசர்க்கம் என்னவாகும், சாஷா வந்தால் ஷாவா மாறும். அப்போ நிவாச சரணம். அடுத்தது சுகிருத்து. பிரபவக விசர்க்கம், அடுத்தது கடின எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கடின எழுத்தில் பா வந்திருக்கு. பா வந்ததுன்னா விசர்க்கம் உபத்மானிய உச்சாரணமாக மாறும். அதாவது வரக்கூடிய பாவை உதடு ஒட்டாமல் சொல்லணும். பிரபவ பிரளய, இந்த பிரளயில் வரக்கூடிய பாவை உதடு ஒட்டாத பாவா சொல்லணும். பிரளயக, அந்த பிரளயக விசர்க்கத்துக்கு அடுத்தது இஸ் வந்திருக்கு. அப்போ விசர்க்கம் என்னவாகும், இஸ்ஸா மாறும். பிரளயஸ்தானம். அப்புறம் நிதானம், பீஜம் அவ்யயம் சேரும்போது பீஜம் அவ்யயம். 2 வார்த்தை தான் சேர்த்து எழுத முடிஞ்சனால சேர்த்து எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். கதிஹி, நாம் செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி புண்ணிய கர்மமாக இருந்தால் மேல் லோகம் போவோம், பாவகர்மம் இருந்தால் கீழ் கதிக்கு போவோம். இல்லை நாம் ஞானம் அடைஞ்சால் மேலே கீழே போக வேண்டாம், பகவான்கிட்டே போயிடலாம். அதுக்கு அகதின்னு பேர். மேலே போனால் ஊர்துவகதி, கீழே போனால் அதோகதி. அது நம்ம பொதுவாக அதோகதி அப்படின்னு கீழே போயிட்டான்னு அர்த்தம். அத அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். அடுத்தது அகதி. இந்த 3 8வது அத்தியாயத்திலே இந்த விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். இந்த வேற வேற கதிகள் அங்கே சுக்லகதி, கிருஷ்ணகதி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி கதி நான் தான், அதாவது கர்ம பலனை தரக்கூடியவன் நான் தான். பர்த்தா, மலையாளத்தில் கணவனை பர்த்தா அப்படிம்பாங்க. அர்த்தம் என்னென்னா ஒழுங்காக சாப்பாடு தண்ணியெல்லாம் போடணும் அப்படின்னு அர்த்தம். பர்த்தா அப்படின்னா போஷிக்கிறவன், கவனிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன ஆனாலும் சரி, கல்யாண மந்திரத்திலே கூட ஒரு மந்திரம் இருக்குது, நான் உன்னை கையை பிடிச்சிட்டேன், இனிமேல் உன்னுடைய எல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மனுஸ்மிருதி சொல்லுது, மனைவியை நகை நட்டுகளாலும் ஆடைகளாலும்
ஆபரணங்களாலும் கணவன் நன்றாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மந்திரமே மனுஸ்மிருதியில் இருக்கு. இன்னொரு மந்திரம் மனுஸ்மிருதியில் இருக்கு, எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவதைகள் மகிழ்கிறார்கள். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்திர ரமந்தே தேவதாக. நிறைய கூமுட்டைகள் மனுஸ்மிருதியில் அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லியிருக்குங்கிறது அவங்களுக்கு சொல்லணும். மனுஸ்மிருதியை படிக்கிறதே இல்லை. பெண்களை பற்றி மனுஸ்மிருதி பல இடங்கள்லையும் ரொம்ப உயர்வாக தான் சொல்லியிருக்கு. அதில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்குன்னா இதுக்கு மேலே என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது மாதிரி இனி யார் கொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது பிராமணனை கொல்லக்கூடாது, பசுவை கொல்லக்கூடாது, அந்த வரிசையில் பெண்களையும் சொல்லியிருக்கு. ஒருவேளை கொல்ல வேண்டி வந்தா, உங்களையே கொல்ல வந்தால் யாரை கொல்லலான்னு சொல்லும் போதும் இந்த 3 பேரையும் சொல்லியிருக்கு. நம்ம உயிருக்கு ஆபத்துனா மட்டும்தான் கொல்லணுமே தவிர மற்ற எந்த கட்டத்திலையும் அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கீதையில் அவங்களுக்கு இனி ஒரு ஸ்லோகம் வரும் நினைக்கிறேன், 9ஆம் அத்தியாயம் தான் நினைக்கிறேன். அங்கே சில பேர் ஆஹா பாப்பயோ பிஸ்யு பாப்பயோ நேயக ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் வரும். அதை பார்த்த உடனே சில பேர் தப்பாக அர்த்தம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் வேறு சாஸ்திரங்கள் இருக்கிறதுனால வேள்வி செய்யணும், அந்த நெய்யை கூட மனைவி பார்த்த பிறகு தான் அது புனிதமாவது, அப்புறம் தான் வேள்வி தீயில விட முடியும்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த மாதிரி அர்த்தம் எடுத்தால் பொருந்தாது அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். அடுத்தது பிரபுகு. பிரபுனா தலைவன், சுவாமி, சாட்சி. நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்கார். நிவாசக, யாருடைய உயிர்களெல்லாம் வசிக்குதோ உயிர்களுக்கு வீடாக இருக்கிறவர். நிவாஸ் அப்படின்னு வீடுகளுக்கு பேர் வைப்பாங்க. அந்த வசிக்கிறது அதுலேருந்து வர்றது நிவாஸ். ஸ்ரீனிவாசக அப்படின்னு ஸ்ரீ வசிக்கக்கூடியவர், அதனால் ஸ்ரீனிவாசன். சரணம், உயிர்கள் கஷ்டப்படக்கூடிய உயிர்களெல்லாம் தஞ்சம் அடையக்கூடியவராக இருக்கக்கூடிய, தஞ்சமாக இருக்கக்கூடியவர். சுஹ்ருத், உலகத்திலே பெஸ்ட் ஃப்ரெண்ட். சு அப்படின்னா நல்ல, ஹிருத் எண்ணம் உள்ளவர், அதாவது வெல் விஷர். உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஒத்தாசைக்கு நம்ம கூட ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணுமே, அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நம்முடைய நன்மையை நினைக்கக்கூடியவங்களுக்கு வெல்விஷர்னு பேர், சுஹ்ருத். அப்படி இருக்கக்கூடியவர், வெறுமனே நண்பர் இல்லை, நம்முடைய நலம் விரும்பி. பிரபவக, இந்த உலகத்தினுடைய உற்பத்தியாக, தோற்றுவாயாக இருக்கக்கூடியவர், உலகத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர். சங்கரர் சூரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காம உதவக்கூடியவன் அப்படின்ட்டு சுஹ்ருத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றாரு. பிரளயக, உலகம் திருப்பி யார்கிட்ட போய் ஒடுங்குமோ அவராகவும் நான் தான் இருக்கிறேன். இங்கே கிருஷ்ணனே பேசுறாரு, எல்லாமே நான் தான். கதிஹி அகம், பர்த்தா அகம், பிரளயக அகம், பிரபவக அகம் அப்படின்னு அகம்ங்கிறத நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அடுத்தது ஸ்தானம், இந்த உலகம் எல்லாம் நிலைச்சிருக்குதோ அந்த ஸ்தானமும் பகவான் தான். நிதானம், அதாவது லாக்கர், பொருள் வைப்புழி, அற்றார் அழிவு சிதிர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. பழைய காலத்தில் உருக்கு பெட்டிப்பாங்க, வீட்டில் எல்லாம் போட்டு பத்திரமா பூட்டி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் பத்திரமா பூட்டி வைக்கக்கூடிய சேஃப்டி லாக்கர், அதுவும் நான் தான். பீஜம், உயிர்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வித்தாக இருக்கக்கூடியவன். அவ்வியம், அழியாதவனாக மாறாதவனாக இருக்கக்கூடியவன், அதுவும் நான் தான். ஸ்லோகம். கதிர்பர்த்தா பிரபு சாட்சி
गतिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् निवासः शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानम् प्रभव प्रलयस्थानम् निधानं बीजमव्ययम् निधानं बीजमव्ययम् गतिर्भर्ता प्रभुः साक्षी निवास शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानं निधानं बीजमव्ययम्. இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்து படித்தாலோ பிரித்து படித்தாலோ பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராணாயாமம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பிரித்து படிச்சிங்கன்னா அந்த பிராணாயாமம் செய்த பிரயோஜனம் கிடைக்காது. தம் கட்டி படித்தாலும் நம்ம முதல்ல கடைசி வரைக்கும் பீஜ சொல்லக்கூடாது. பீஜம் அவ்வியம் தான். நான் முதல்ல உங்களுக்கு பிரித்து படிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். சமயபுல ஒரு சார் மேல்புற சுத்திர சார் சொல்லுவாங்க, முன்னாடியே சமயப்பு அமைப்பாளராக இருக்கார். அவர் சொல்வார், கர்மன் ஏவாதி காரஸ்தே. அங்கே கார உப்பு புளி ஒன்றும் கிடையாது. கர்மன் ஏவா அதிகாரஸ்தே. நம்ம அந்த அர்த்தம் தெரியாமல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சுக்குமி லகுதிங்கிற மாதிரி பிரிச்சுருவோம். அதனால தான் நம்ம முதல்ல என்னென்ன வார்த்தை இருக்குன்னு படிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்கிறது. பொதுவாக நான் சொல்லும்போது முடிஞ்ச வரையிலும் அந்த தனி வார்த்தை துணிக்கிறது மாதிரி ஒரு சின்ன லேட் பண்ணுவேன். பீஜமவ்யயம் தான் சொல்லுவேன். அந்த பீஜமவ்யயம் அப்படிங்கிற துணிக்கிறது மாதிரி சொல்லிடுவேன். இது நாம் படித்தது சீர்காழி கோவிந்தராஜன் இருந்தது. அவர் தமிழ் பாடல்கள் பாடும்போது நீங்கள் அவருடைய அபிராமி அந்த கேட்டு பாருங்கள், அல்லது விநாயகர் கேட்டு பாருங்கள். அந்த வார்த்தைகள் துண்டு துண்டாக அர்த்தம் துணிக்கிறது மாதிரி பாடுவார். பொதுவாக அந்த சங்கீதம் பாடுறவங்க அந்த சங்கீதத்துக்கு இது மாதிரி பாட்டை வளைச்சி உருட்டி கொண்டு போயிடுவாங்க. அவர் அப்படி இல்லை, பாட்டுக்குள்ளே அவருடைய சங்கீதத்தை வளைச்சி உருட்டி கொண்டு போவார். அது ஒரு வித்தியாசம். அர்த்தம் துணிக்கிறது மாதிரி பாடுறது சீர்காழி கோவிந்தராஜனுடைய ஸ்டைல். நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. நல்ல நிதானம் பீஜம் அவ்யயம். இம் ஆன்னு பிரிக்கக்கூடாது. ஆனால் அதுலேயே இம் சொல்லி ஒரு சின்ன பாசில் சொல்லி எடுத்துடணும். பீஜம் அவ்யயம் அப்படிங்கிறது மாதிரி. அமர பத்மநாபோ அமர பிரபு. ஆமாம், அது நம்ம பூந்தானம். அதில் தான் வரப்பிரபு சண்டை வந்தது. நியாயமாக நீங்கள் அந்த துணிக்கிற மாதிரி சொல்லணும்னு ரூல்ஸ் கிடையாது. ஆனால் அது அமரப்பிரபு தான் இது. அதனால தான் அந்த அவகிரகம் அதில் வர்றது. இப்போ உள்ள காலத்தில் அது அவகிரகம் போட்டு காட்டுவாங்க, உள்ள ஒழிச்சிருக்குங்கிறக்காக. ஆனால் நம்ம பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு சொல்லிக்கணும். மரப்பிரபுன்னு சொன்னால் சரி வராதுன்னு. பத்தொன்பது. தபாமி அகம் அகம் வர்ஷம் நிஹ்ருண்ணாமி. இந்த இடத்துல பொதுவாக ஒரு பழக்கம் வச்சுருக்கிறோம். இந்த எழுத்து முறையில் கிரு இஹ் நா மீ அப்படி தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் லதா ஃபாண்டில் எழுதுனீங்கன்னா இன்னு கான் எழுதிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்துட்டுது. பழைய காலத்தில் அப்படி கிடையாது.
அந்த இஹு கூட சேரக்கூடிய கூட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எழுதுகிற முறையில் நம்ம படிக்க மாட்டோம் சில இடங்கள்ல. ஒரு உதாரணம், அதுக்கு முக்கியமான உதாரணம் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை. எழுதுறது நம்ம பிரஹ்ம அப்படி தான் எழுதுவோம். ஆனால் அதை சரியாக உச்சரிக்கிற முறை பிரம்ம அப்படின்னு உச்சரிக்கிறது தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா பிரிஹி விருத்தவ் அப்படிங்கிறது அதனுடைய தாத்து. ஈல முடியக்கூடிய தாத்துவாக இருந்தால் இதித்தக நும் தாத்தோஹோ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. ஈக்கு முன்னாடி அந்த என்ன மெய்யெழுத்து இருக்கோ, கடைசி முடிகிற என்ன மெய்யெழுத்து இருக்கோ அதுக்கு முன்னாடி இன்னு சேர்க்கணும் அப்படின்னு ரூல். அப்படி சேர்த்தா பிரு இன் ஹ அப்படின்னு அது மாறும். அதுக்கப்புறம் இன்னு வந்து இம்மா மாறும். அப்போ பிரம்ம அப்படிங்கிறதான் இலக்கணப்படி சரியான எழுத்துக்களுடைய வரிசை. ஆனால் என்னமோ தமிழில் சம்ஸ்கிருதத்தில் அந்த இஹு கூட கூட்டெழுத்தை எழுதும்போது அந்த இஹுக்கு வயிற்றுக்குள்ளே கொண்டு எழுதிடுவாங்க. அப்படி எழுதும்போது முறைப்படி நம்ம என்ன படிச்சிருக்கோம், இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகணும், மேலே இருந்து கீழே வரணும் நான் சொல்லியிருக்கேன். அந்த ரூல் படி பார்த்தா இஹ்னா அப்படின்னு படிக்கணும். அது வந்து சரி வராது. அது மாதிரி வன்னி, நம்ம ஆதித்ய ஹிருதயத்தில் கூட வன்னி இன் சொல்லி ஈ சொல்லுவோம். ஜான்னவி, ஜாஹ்னவி சொல்ல மாட்டோம். எழுதுறது அப்படி தான் இருக்கும், நம்ம சொல்கிறது ஜான்னவி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கேயும் நிக்ருண்ணாமி அப்படிங்கிறது உச்சரிப்பு. மாற்றி படித்தா யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. நிலவரத்தை சொல்கிறேன். அடுத்து கிரகணம், அதிலிருந்து வர்றது இந்த வார்த்தை. கிருண்ணாமினா பிடிக்கிறேன் அந்த மாதிரி அர்த்தம். உத்ஸ்ருஜாமி அடுத்த வார்த்தை உத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் ச ஏவ மிருத்யுஹு ச சத் அசத் ச அகம் அர்ஜுன. தபாமி அகம் சேரும்போது தபாம்யகம், அகம் அகம் சேரும்போது அகமகம். அந்த ரெண்டாவது அகம்ல வந்து அனுஸ்வாரம் இருக்குது, அடுத்தது வா வருது. அப்போ அந்த வாவை மூக்கால சொல்லணும். தபாம்யகமகம் வருஷம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் எழுப்போம், அதனால தான் அப்படி சொல்கிறது. அடுத்தது வருஷம். இந்த வருஷம் வந்து நம்ம அந்த இடத்துல மூச்சு எடுத்தோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அந்த இம் அடுத்தது நான் வர்றதுனால வருஷன் இன்னுன்னு மாறும். நிகிருண்ணா அம்மி, அந்த அதுவும் உத்சுஜாமின்னு சேர்ந்து நிகிருண்ணாமி உத்சுஜாமி அப்படின்னு மாறும். ச அமிர்தம் அனுஸ்வாரம், அடுத்தது சா வர்றதுனால சாவுடைய இனம் மெல்லின எழுத்து இன்னு, அப்போ அமிர்தன் சைவ அப்படின்னு மாறும். ச ஏவ சேரும்போது சைவ அப்படின்னு மாறும். இதுதான் திருவிளக்கு பூஜையிலையும் கங்கேச்ச யமுனே சைவ அப்படிங்கிறது. அடுத்தது மிருத்யுஹு ச விசர்க்கம், அடுத்தது சா வந்திருக்கு. அப்போ விசர்க்கம் எப்படி மாறும், இஷா மாறும். அப்போ மிருத்யுஷ்ச. அப்புறம் சத்து இத்து தான், அடுத்தது கடின எழுத்து வராதனால அது இத்து அப்படின்னு மாறிடும். அப்புறம் அந்த ஆவோட சேரும்போது சதசத் அப்படின்னு மாறிடும். ரெண்டாவது உள்ளது இத்து, அடுத்தது சா வல்லின எழுத்தே வர்றதுனால அது அந்த இத்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனால் அந்த இத்து வந்து இச்சா மாறிடும். அப்போ சதசச்சாகம். ச அகம் சேரும்போது சாகம், அகம் அர்ஜுன சேரும்போது அகம் அர்ஜுன, எல்லாம் சேரும்போது சதசச்சாகம் அர்ஜுன. மலையாளத்தில் இந்த இடத்துல இல்லுன்னு மாற்றுவாங்க, அது மலையாள ஸ்டைல். தபாமி அகம், நான் தகிக்கிறேன், சூரியனாக இருந்து தகிக்கிறேன்.
அகம் வர்ஷம், நான் தான் மழையாகவும் பெய்கிறேன். உத்ஸ்ருஜாமி, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிகிருண்ணாமி, இது வந்து நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தபாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறது கூட நாம் நிகிருண்ணாமி அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். வருஷம் கூட உத்ஸ்ருஜாமின்னு சேர்த்துக்கலாம். அதாவது சூரியனாக இருந்து தண்ணீர்களை உறிஞ்சுறேன், நிகிருண்ணாமி உறிஞ்சுறேன். வருஷம் மழையாக இருந்து பெய்கிறேன். உத்ஸ்ருஜாமிங்கிறது விடுறது, பெய்கிறது. அப்படியே பொருத்திக்கலாம். தபாமி நிகிருண்ணாமி, ஆதித்யனாக இருந்து சூரியனாக இருந்து கடல் நீரை அல்லது தண்ணீரை உறிஞ்சுறேன், அப்புறம் மழையாக பொழிகிறேன். உத்ஸ்ருஜாமி. மறுபடியும் உறிஞ்சுறேன், மறுபடியும் பொழிகிறேன். அடுத்தது அமிர்தம். அழியாத தன்மையை தரக்கூடிய அமிர்தமாக நான் இருக்கிறேன். ஏதோ மனுஷனா இறந்துருவான், அவன் உடம்புன்னு நினைக்கும் போது இறந்துருவான். அவன் ஆத்மான்னு எப்போ உணர்ந்துக்கிறானோ அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை, அப்போ அவனுக்கு மரணம் இல்லாத தன்மை வந்துடும். அடுத்தது சத்து. சத்து அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிறது, உள்ளது அப்படிங்கிறது. அசத் தெரியாதது, அதுவும் நான் தான். இந்த இடத்துல அசத்தும் நான் தான் அப்படிங்கிறதுக்கு இல்லவே இல்லாததுங்கிற அர்த்தம் எடுத்துடக்கூடாது. ஏன்னா பகவான் அப்புறம் பகவான் இல்லவே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிரும். இங்கே பகவானாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால் சத்துன்னா தெரிகிறது, அசத்துன்னா தெரியாதது அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல எடுக்கிறோம். ஏன்னா நம்ம இதுக்கு வேதாந்தத்தில் வேறு இடங்களில் வேறு அர்த்தம் எடுக்கிறோம், இந்த இடத்துல இந்த அர்த்தம். ச அப்படிங்கிறது பொதுவாக வியாசருக்கு ஒரு பேர் இருக்கு, சகுக்ஷி அப்படி. குக்ஷின்னா வயர், இந்த வயத்தில் நிறைய சா வச்சுருப்பாரா. அப்படி ஒரு ஆத்திர அவசரம் வந்துன்னா டக்குன்னு எடுத்து போட்டுருவாரா ஒரு சாவை. அதாவது அவருடைய அந்த மகாபாரத எழுத்தில் பல இடங்களில் சே இருக்கும், நிறைய சே பயன்படுத்தியிருப்பாருங்கிற அர்த்தத்தில். ஆமாம், அதுக்கு அது அர்த்தமுள்ள வார்த்தை தான். ஆனால் இப்படி ஒரு சகுக்ஷின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது, தாராளமாக சாவை பயன்படுத்துவாருன்னு. இந்த சா அப்படிங்கிறது என்னென்னா ஆண்ட். பொதுவாக அதனுடைய அர்த்தம் வந்து ஆண்ட், மற்றும், மேலும், அந்த மாதிரி அர்த்தம். இப்போ தபாமி அகம், நான் வந்து உறிஞ்சுகிறேன், தகிக்கிறேன். மேலும் நான் விடுகிறேன், மழையாக பெய்கிறேன். மேலும் அமிர்தமாக நான் இருக்கிறேன். மேலும் மிருத்யுவாகவும் நான் இருக்கிறேன், இறப்பாகவும் நான் இருக்கிறேன். மேலும் சத்தாக நான் இருக்கிறேன், மேலும் அசத்தாக நான் இருக்கிறேன். இங்கிலீஷில் வந்து இது ஒவ்வொன்றுக்கு இடையில ஆண்ட் போடுவாங்க, அல்லது வரிசையாக சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரு ஆண்டை போடுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் ஆண்டு போடணும்னா போட்டுக்கலாம், போட வேண்டாம், எல்லா இடத்துலையும் போடணும்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி சம்ஸ்கிருத ஸ்டைல் அது. அதனால் சில இடங்களில் ச வரிசையாக போடுவாங்க, சில இடங்களில் எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியில் கொண்டு போட்டுக்குவாங்க, சில இடத்துல இடையில எங்கேயாவது போட்டுக்குவாங்க. நம்ம மற்ற இடத்துல எல்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம். இது ஒரு கமாவுக்கு வேண்டி போடுறதுன்னு எடுத்துக்கலாம். இது ஆண்டுக்கு பதிலாக நம்ம கமாங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி துவனி வரக்கூடிய இடங்களை இந்த ச பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் தபாமியகம், நிகிருண்ணாமி, இல்லை இந்த உத்ஸ்ருஜாமி ச, சில இடங்களில் இந்த சாவுக்கு ரொம்ப விசேஷம் வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் படிக்கவும் செய்வேன். தமிழில் வந்து இது வந்து உம்ங்கிற அர்த்தம் தரும். நான் படிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்?
வேற என்னவோ செய்யா, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் உம்முன்னு சொன்ன உடனே இன்னும் என்னவோ செய்யாங்க. அப்படி மாதிரி சே அப்படிங்கிறது அந்த மாதிரி இடங்கள்லையும் பெயர் பெறும். இந்த சே போட்டால் அதனால் நம்ம கூட ஏதோ ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. இதுவும் செய்கிறார், இப்போ இன்னும் என்னவோன்னு செய்கிறாருங்கிறதையும் நம்ம தேடி புரிச்சுக்கணும். இந்த இடத்துல சங்கரர் பாஷ்யம் அப்படி தான் போகுது. நிகிருஷ்ணாமி உத்ஸ்ருஜாமி ச அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அவர் சொல்கிறார் புனக நிகிருண்ணாமி, மறுபடியும் உறிஞ்சுகிறார், மறுபடியும் பொழிகிறார் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வரியை சேர்க்கிறார் சங்கரர். அந்த துணி அதில் உண்டு. தமிழில் அது ராமன், ராமக ச லக்ஷ்மணக ச அப்படின்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதம். ராமனும் லக்ஷ்மணனும் அப்படிங்கிறது தமிழ் மரபு. ராமன் மற்றும் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்லோகம். தபாம்யகம் அகம் வர்ஷம், தபாம்யகம் யகம் வர்ஷம், நிகிருண்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச, நிகிருண்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச, அமிர்தஞ்சைவ மிருத்யுஷ்ச, அமிர்தஞ்சைவ மிருத்யுஷ்ச, சதசச்சாஹமர்ஜுன, சதசச்சாஹமர்ஜுன. இந்த அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்ச இப்படின்னு சொல்லலாம். தேவர்களுக்கு நான் அமிர்தமாக இருக்கிறேன், அதாவது அழிவில்லாத தன்மையை கொடுக்கிறேன், மனிதர்களுக்கு அழியும் தன்மையை கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்து தபாம்யகமகம் வர்ஷன் நிகிருண்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச, தபாம்யகமகம் வர்ஷன் நிகிருண்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச, அமிர்தஞ்சைவ மிருத்யுஷ்ச சதசச்சாஹமர்ஜுன. அடுத்தது ஸ்லோகம். சந்தஸ் மாறுது. என்ன சந்தஸ் ஞாபகம் இருக்கா? எப்போவாது இடையிடையே சொல்லுவார் த்ரிஷ்டுப் சந்தஸ். நம்ம இது வரைக்கும் படித்தது அனுஷ்டுப். அதாவது ஒரு இதில் 8 எழுத்து இருக்கும். 8 எழுத்துள்ள 2 பாகம் உள்ள 2 வரி உள்ளது அனுஷ்டுப். இது 11 எழுத்து சாதாரணமாக இருக்கும். அதனால் படிக்கிற விதத்துலேயும் கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். த்ரைவித்யா மாம் சோமபாஹ பூத பாபாஹ யஜ்ஞைஹி இஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே. பிரார்த்தனா அது கூட அப்படிதான். தா பிரார்த்தே புண்ணியம் ஆசாத்திய. இதில் ஆசாத் இத்து இல்லை, ஹோட்டல் ஆசாத் இல்லை, ஆசாத்து ஆசாத்திய. சுரேந்திர லோகம். இந்த சுரேந்திர கூட சுர இந்திர சேர்ந்து சுரேந்திரன்னு வருது. சுர இந்திர லோகம். அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான்.
சோமபாகா அந்த விசர்க்கம் அடுத்தது பா வர்றதுனால, கடின எழுத்து வர்றதுனால அந்த இதை வந்து உதடு ஒட்டாத பாவா சொல்லணும். அப்போ சோமபா பூத பாப்பாகா. அந்த இடத்துல மூச்சு விடுறதா இருந்தால் பாப்பாகா சொல்லணும். தொடர்ந்து சொல்கிறதா இருந்தால் சொல்ல வேண்டாம். மூச்சு பறியுமான்னு தெரியல. அடுத்தது யக்ஞைஹி இஷ்டுவா. அது வந்து முதல்ல இர்ரா மாறும், அந்த இர்ரும் ஈயும் சேர்ந்து ரியா மாறும். அப்போ யக்ஞைர் இஷ்டுவா. ஸ்வக கதிம் சேரும்போது ஸ்வர் கதிம் அப்படின்னு மாறும். புண்ணியம் ஆசாத்திய சேரும்போது புண்ணியமாசாத்திய. சுர இந்திர சுரேந்திர லோகம். லோகம் சேர்த்து படிக்கிறதா இருந்தால் லோகம் அஷ்னந்தி சேர்ந்து லோகம் அஷ்னந்தி அப்படின்னு மாறும். திவ்யான் திவி சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. மற்றபடி அது 2 வார்த்தை தான். தேவ போகான் அது வந்து காம்பவுண்டுங்கிறதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. திரைவித்யா வேதத்துக்கு திரைவித்யான்னு பேர். 3 வித்யைகள், ரிக்கு சாம யஜு. இதுக்கு முன்னாடி 17 பார்த்தோம். வேறையும் இடத்துல பகவான் சொல்கிறாரு. அதனால் வேதங்கள் 3ன்னு அர்த்தம் இல்லை. வேதங்களில் 3 விதமான செய்யுள், உரைநடை, பாடல் 3 இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இது திரைவித்யான்னு பேர். வேதமும் நான் தான். சோமபாகா சோமத்தை குடிக்கக்கூடியவன். யார் சோமத்தை குடிப்பாங்க அப்படின்னா தேவர்கள். அந்த யாகங்கள் பண்ணும்போது அதில் சோம பானத்தை அர்ப்பணம் பண்ணுவாங்க. அதை தேவர்கள் குடிப்பாங்க. மிச்ச மீதி பிரசாதத்தை பண்ணுறவங்களும் குடிச்சுக்குவாங்க. சோமங்கிறது ஒரு லத்தை கொடி. அந்த கொடியை பிழிஞ்சு எடுக்கிற பானத்துக்கு சோம பானம்னு பேர். நம்ம 10 லட்சம் கிடைக்கிற சரக்கு இல்லை, இது வேற. பூத்த பாப்பாகா. பூத்தன்னா தூய்மையான அப்படின்னு. பூத்த இல்லை, பூத்த தூய்மையான. பாப்பாக பாபத்தை இல்லாமல் தூய்மையானவர்கள். யக்ஞைஹி யக்ஞங்களால் இஷ்டுவா பூஜித்து சொர்க்கதிம் சொர்க்ககதியை, சுக்லகதியை மேல் நோக்கின கதியை, ஊர்துவகதியை பிரார்த்தையந்தே வேண்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல திரைவித்யா அப்படிங்கிறத நாம் வந்து பகுரீகியாக எடுத்துக்கணும். அப்போ திரைவித்யாஹா, திரைவித்யான்னு மட்டும் எடுத்தால் சரி வராது. திரைவித்யாஹா அப்படின்னு எடுத்துக்க வேண்டி வரும். அப்போ ஒரிஜினல் வார்த்தை வந்து திரைவித்யாஹா. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிளாஸில் அதை சொல்ல முயற்சி பண்ணி வரலன்னு நினைக்கிறேன். பகுரீகின்னு அதுக்கு பேர். திருஷ்ட சமுத்திரக அப்படின்னா கடலை கண்டவன். சமுத்திரத்தை குறிக்காது, அது வேற ஒரு ஆளை குறிக்கும். அப்படி குறிக்கக்கூடிய வார்த்தை தமிழில் பொதுவாக வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல திரைவித்யாகா அப்படின்னா வேதம் படித்தவர்கள், மாம் என்னை, சோமபாகா அதாவது சோமபானத்தை குடிக்கிறவர்கள், பூத்த பாப்பாக பாவத்தை தொலைத்தவர்கள், யக்ஞகி யக்ஞங்களால் பூஜித்து சொர்க்ககதியை வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டுகிறவர்கள் அப்படி வேண்டுகிறவர்கள் புண்ணியம் ஆசாத்திய புண்ணியம் சம்பாதிச்சு, இப்படி யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறதுனால புண்ணியம் சம்பாதிச்சு, சுரேந்திர லோகம் சுரேந்திரனுடைய இந்திரனுடைய லோகத்தை அடைந்து தேவலோகத்தை அடைந்து, தேவபோகான் அஷ்னந்தி தேவ சுகங்களை அனுபவிக்கிறார்கள். திவ்யான் திவ்யமான தேவபோகங்களை திவி மேலுலகில் அனுபவிக்கிறார்கள். திவ்யான் திவ்யமான திவி மேலுலகில் தேவபோகான் தேவபோகங்களை அஷ்னந்தி அப்படின்னு சாப்பிட்றதுன்னு அர்த்தம், அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ இதுவரைக்கும் பகவானை இப்படிலாம் வழிபடணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த டாபிக் மாறுது.
அறிவு ஞானிகள் வந்து இப்படி எப்படி வேணாலும் வழிபடலாம், அஞ்ஞானிகள் ஒன்று எப்படி வழிபடுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி 3 வேதங்கள் மூலமாக கர்ம காண்டத்தின் மூலமாக சொர்க்கம் அடையணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கையே வீணடிப்பாங்க. அவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கு நினைச்சது மாதிரி கிடைக்கும், ஆனால் நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மண்டைக்காட்டு கொடைக்கு போகிறோம், வழியில் மிட்டாய் கடை பலூன் கடை அல்லே நின்றுட்டா தேவியை பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த அஜ்ஞானிகள் சொர்க்கம் மாதிரி விஷயங்களை அடையணுங்கிற ஆசையில் பகவானை கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. த்ரைவித்யா மாம் சோமபாபூத பாபாஹ த்ரைவித்யா மாம் சோமபாபூத பாபாஹ யஜ்ஞைரிஷ்ட்வா சொர்கதிம் பிரார்த்தயந்தே யஜ்ஞைரிஷ்ட்வா சொர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். சரி, கொஞ்சம் தம் பிடிச்சு பார்ப்போம். த்ரைவித்யா மாம் சோமபாபூத பாபா யஜ்ஞைரிஷ்ட்வா சொர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகமஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். இன்னொரு பிராணாயாமம் பண்ணிடுவோம். த்ரைவித்யா மாம் சோமபாபூத பாபா யஜ்ஞைரிஷ்ட்வா சொர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகமஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இடையில நைஸாக மூச்சு எடுத்துக்குவாங்க, அது மாதிரி பழகிக்கணும். ஆனால் இது ஒரே மூச்சில் சொல்லலாம், கஷ்டப்படாண்டா. ஸ்லோகத்தை இப்படி சொன்னால் தான் ஸ்லோகம் சொன்னதுக்கான கூடுதல் பிரயோஜனம் கிடைக்கும். ஒரு பிராணாயாமம் செய்கிறோம்ல, பிரார்த்தனை. ஓம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மம. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.